ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெலாக்காய், குட்டி பெலாக்காய் இடிச்சக்கைன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அது நல்லா பொரியல் பண்ணலாம், கூட்டு வைக்கலாம். இன்றைக்கி நான் அது பொரியல் தான் பண்ண போகிறேன். அது இடித்து வைக்கிற பொரியல்னால இடிச்சக்கைன்னு பேர். இந்த பெலாக்காய் பாகத்தை இடிச்சக்கைன்னு சொல்லுவோம். அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் அந்த ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு புட்டு மாதிரி அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெயில் வரமிளகா, கடுகு, அப்புறம் கொஞ்சமாக அரிசி, உளுந்து பருப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகா வத்தல் பொடி இருக்கும் இல்லையா, அது, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து, இந்த அரிசி கொஞ்சம் வேணும்னா ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். சும்மா ஒரு டீஸ்பூன் தான் போட்டேன். அது அப்படியே கடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பெலாக்காய் வேக வச்சதையும் போட்டு நல்லா இலக்கி சூடு பண்ணி நல்லா கொஞ்சோன்னு பொரித்து எடுத்தோம்னா செம்ம சூப்பரான பொரியல் ரெடி. அதுக்கப்புறம் நான் ஒரு வரமிளகா 2, மாங்காய், தேங்காய், கொஞ்சம் உப்பு போட்டு சட்னி அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு தாளிப்புக்கு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்தோம்னா சூப்பரான மாங்காய் சட்னி ரெடி. இது எதுக்காக செய்கிறேன்னா, பழைய சாப்பாடு தண்ணி ஊற்றி கரைச்சி தயிர் ஊற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கலக்கி வச்சாச்சு. கிச்சனெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் மாங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டோம்னா பழைய சாப்பாடு, இந்த மாங்காய் சட்னி, இந்த பச்சை சக்கை இடிச்சக்கை பொரியல், தோரன்னு சொல்லுவோம், பொரியல்னு சொல்லுவோம், இதை வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.